எல்லார்கிட்டேயும் திறன்கள் எல்லாத்தையும் சமமாக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பட் நம்ம திட்டமிடல் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், கடன்களை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இதை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுது. அப்படிங்கிறனால தான் இந்த ஒழுக்கங்களை கற்றுக்கணும். பொருளாதார ஒழுக்கம், அதாவது ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்தது. ஒரு எறும்பு, திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். எறும்புக்கு ஒரு அறிவோ 2 அறிவோ தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மழை வருங்காலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதுக்கு வெயில் காலத்திலே சேமிக்க தெரியுது. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நேரம், நல்ல நேரம் இருக்கும்போதே மோசமான நேரம் வரும்போதும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தால் உங்கள் வருமானம் ஒரு பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க, இன்கம் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க, ஜாப் செக்யூரிட்டின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல, என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும். அப்போது ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குன்னா, உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுற விதத்தில் மட்டும்தான் இருக்குது. அது சின்ன காசாக பெரிய காசான்னு இல்லை. இன்ஃபேக்ட் சொன்னால், நான் இப்போ சம்பாதிக்கிறதே கம்மியாக இருக்குது சார், நான் எப்படி சார் சேமிக்கிறது? இன்றைக்கி இந்த சம்பாத்தியத்திலேயே உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கலன்னா பெரிய காசு வந்தால் உங்களால் சேமிக்கவே முடியாது.